மலைகளால் சூழப்பட்ட பசுமை நிலம். பறவைகளின் குரல், அந்த மழை நனைத்த காற்று, அங்கே வாழ்ந்தவர்கள், வேட்டையாடி உணவாற்றும் குறவர் குலம். அந்த மலைமக்களின் மத்தியில் ஒளி பரப்பும் முகத்துடன் ஒரு பெண் பிறந்தாள். அவளின் கண்களில் அன்பும் இதயத்தில் பக்தியும் நிரம்பியிருந்தது. அவள்தான் வள்ளி. முருகப்பெருமானுக்கு இரு துணைவியர், தெய்வானை மற்றும் வள்ளி. தெய்வானை செயல் ஆற்றல் என்ற கிரியா சக்தியின் வடிவம். வள்ளி தேவியோ விருப்ப ஆற்றல் எனப்படும் இச்சா சக்தியின் வடிவம். முருகனோ இந்த இரு சக்திகளுடன் ஞான சக்தியான வேலும் தாங்கி நின்று உயிர்களுக்கு அருள் பாலிக்கிறார். ஆனால் வள்ளியின் பிறப்புக்கு பின்னால் ஒரு தெய்வ ரகசியம் இருக்கிறது. முன்பிறவியில் அவள் சுந்தரவல்லி, திருமாலின் மகள். ஒருநாள் சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தில் ஆடுகையில் அதைக் கண்ட திருமாலின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கியது. அந்த கண்ணீர் துளிகள் திருமகளின் அருளால் 2 குழந்தைகளாக வடிவம் பெற்றன, அமுதவல்லி, சுந்தரவல்லி. இருவரும் முருகனையே மணக்க வேண்டும் என்று தவம் செய்தனர். அப்போது முருகன் அவர்களுக்கு அருள் கூறினார். அமுதவல்லி, நீ தெய்வானையாக தேவருலகில் பிறந்து என்னை அடைவாய். சுந்தரவல்லி, நீ மண்ணுலகில் வள்ளியாகப் பிறந்து உன் பக்தியால் என்னை அடைவாய். அவ்வாறே வள்ளிதேவி குறவர் குலத்தில் அவதரித்தார். வள்ளிமலைக் காடுகளில் சிவமுனிவர் ஒருவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் எதிரே ஓடிய ஒரு பெண்மான் மீது கருணையுடன் நோக்கினார். முனிவரின் தவவலிமையால் கருவுற்ற அந்த மான் வள்ளிக்கிழங்கு எடுக்கத் தோண்டிய ஒரு குழிக்குள் சென்று ஒரு அழகிய பெண் குழந்தையை பிரசவித்தது. அக்குழந்தையை பெண் குழந்தை இல்லாத நம்பிராஜன் என்ற வேடர்களின் தலைவன் கண்டெடுத்து வள்ளிக்கிழங்கு எடுக்கும் இடத்தில் கிடைத்ததால் அவளுக்கு வள்ளி என்று பெயரிட்டு அன்புடன் வளர்த்தான். வள்ளி வளர்ந்தாள். அழகிலும் நயனத்திலும் மிக்கவள் ஆனாள். குறவர் மரபுப்படி தினைவேலை பறவைகள் விலங்குகளிடமிருந்து காக்கும் பொறுப்பை ஏற்றாள். அந்த மலைமேல் அவள் காவல் காத்துக் கொண்டிருந்தாள். நாரத முனிவர் திருத்தணிகையில் இருந்த முருகனிடம் வள்ளி இருக்கும் இடத்தையும் அவளது அழகையும் முருகனிடம் அவள் கொண்டுள்ள பக்தியையும் எடுத்துக் கூறினார். அதைக் கேட்ட முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்ய எண்ணி திருவிளையாடல் புரியத் தொடங்கினார். அங்கே தொடங்குகிறது தெய்வீக காதல். முதலாவது முறையில் முருகப்பெருமான் அழகிய வேடன் உருவில் திணைப்புனத்திற்கு வந்து வள்ளியிடம் காதல் மொழியில் பேசினார். இதை கண்ட வள்ளி கோபமடைந்தாள். அப்போது வள்ளியின் தந்தை நம்பிராஜன் பரிவாரங்களுடன் வருவதைக் கண்ட முருகன் அங்கேயே வேங்கை மரமாக மாறி மறைந்தார். நம்பிராஜன் சென்றதும் மீண்டும் வேடன் உருவில் வந்து வள்ளியின் காதலைப் பெற முயன்றும் அவள் ஏற்கவில்லை. 2வது முறையில் முருகன் தள்ளாத முதியவர் வேடத்தில் வந்து பசியாக இருப்பதாக கூறி வள்ளி கொடுத்த தினை மாவும் தேனும் உண்டார். தாகம் தணிக்க வள்ளி சுனைக்கு அழைத்துச் சென்று தண்ணீர் கொடுத்தாள். பசி தாகம் நீங்கியதும் முதியவர் வள்ளியிடம் தன்னை மணக்கும்படி காதலை தெரிவித்தார். இதைக் கேட்டு வள்ளி கோபமுற்று அவரை திட்டிவிட்டு செல்ல முயன்றாள். வள்ளியை பயமுறுத்த முருகன் தன் அண்ணன் விநாயகப் பெருமானின் உதவியை நாடினார். விநாயகர் யானை உருவம் கொண்டு வள்ளியை துரத்த பயந்த வள்ளி முதியவர் அருகே ஓடிச் சென்று அவரை பிடித்துக்கொண்டு தஞ்சம் அடைந்தாள். அப்போது முதியவர் தன்னை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டால் மட்டுமே காப்பாற்றுவேன் என நிபந்தனை விதித்தார். வேறு வழியின்றி வள்ளி அந்த நிபந்தனைக்குச் சம்மதித்தாள். வள்ளி சம்மதம் தெரிவித்ததும் முருகப்பெருமான் தனது உண்மையான தெய்வீக உருவத்தை வள்ளிக்குக் காட்டினார். தான் மணக்க விரும்பிய முருகப்பெருமானே இவர்தான் என்று உணர்ந்த வள்ளி மகிழ்ந்தாள். பின்னர் நம்பிராஜனின் ஆசீர்வாதத்துடன் வள்ளி முருகனை திருமணம் செய்தாள். அவர்கள் முதலில் சந்தித்த இடம் இன்று வள்ளிமலை எனப் போற்றப்படுகிறது. பின்னர் முருகன் வள்ளியை திருத்தணிக்குச் சேர்த்து கொண்டு தெய்வயானையுடன் எழுந்தருளினார். ஆனால் இந்த கதை வெறும் காதல் கதை அல்ல. இதில் ஆழ்ந்த தத்துவம் ஒன்று மறைந்திருக்கிறது. வள்ளி என்பது இச்சாசக்தி, விருப்பம், ஆசை, ஆன்மாவின் தேடல். முருகன் ஞான சக்தி. ஆன்மா தனது ஆசைகளின் வழியே ஞானத்தினை அடைந்து இறுதியில் பரம்பொருளோடு ஒன்றாகும் தருணமே அதுதான் வள்ளி சன்மார்க்கம்.